காரை ராக்கெட் அடித்தாலும் ஒன்றாகாது, அப்படியே ரோல் ஆகி திருப்பி வந்து நின்றும். உள்ளே வந்து கியூப் மாதிரி இருக்கும். வெளியில் 2 ராக்கெட்டை தொடர்ந்து அடிச்சிங்கன்னா கூட அடிக்க முடியாது. முதல்ல அவங்க வந்து மினி ரேடார் வச்சுருப்பாங்க. அந்த மினி ரேடார் வந்து இதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்எஸ்ன்னு ஒரு கார் இருக்குது, அதுதான் பிரசிடென்ட் யூஸ் பண்ணார். இது பாரம்பரியமாக அங்கே யூஸ் பண்ணுறது, பிரசிடென்ட் யூஸ் பண்ண அந்த காலத்தில் அந்தந்த காலத்தில் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கார் வெளியில் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. வெளியில் புத்தின்னு ஒருத்தருக்கு அந்த காரை விற்கவும் மாட்டாங்க. இந்த காரை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த ஒரே ஆள் யாருன்னா நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன். இன்னைக்கு இப்போ வந்து கிம் ஜாங் உன் அந்த காரை தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் புத்தின் கொடுத்த காரை இப்போ கிஃப்டாக கொடுத்து இவரே ஓட்டி காமிச்சு கொண்டு போய் ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்துட்டு வந்தார். புத்தின் கூடயே இருந்த உளவு பிரிவில் இருந்தவங்க இங்கிலாந்தில் போய் குடியுரிமை வாங்கிட்டு போயிட்டாங்க. புத்தினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதில் 2 புல்லுருவி அவங்களே ஒரு ஹோட்டலில் வச்சே புட்டின் போட்டு தட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு காஃபி சாப்பிட்டா 2 பிள்ளைங்க வந்து உட்காந்தாங்க, பேசினாங்க. காஃபி சாப்பிட்டு அடுத்த செகண்ட் அப்படியே சாஞ்சி செத்துட்டான். அந்த 2 பிள்ளைங்களும் எஸ்கேப். யாருன்னு இங்கிலாந்துனாலேயே கண்டுபிடிக்க முடியல. கேமராலாம் இருக்குது இத்தனைக்கும். அவன் யார், எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போனாங்கன்றது அப்போ புத்தின் எவ்வளோ அப்போ தான் மிரண்டு போயிட்டான் பிரிட்டன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் தான். புதினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்கு சார்? காரை ராக்கெட் அடித்தாலும் ஒன்றாகாது, அப்படியே ரோல் ஆகி திருப்பி வந்து நின்றும். உள்ளே வந்து கியூப் மாதிரி இருக்கும். புரியுதா? வெளியில் 2 ராக்கெட்டை தொடர்ந்து அடிச்சிங்கன்னா கூட அடிக்க முடியாது. முதல்ல அவங்க வந்து மினி ரேடார் வச்சுருப்பாங்க. அந்த மினி ரேடார் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி அடித்தாலும் கார் ஒன்றாகாது, புத்தினுக்கு ஒன்றாகாது. அது நவீனமான ட்ரோன்கள் வேற சுற்று வட்டாரத்தில் மொத்தமாக டேக் கேர் பண்ணிடுறாங்க. அண்ட் பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. எந்த இதுவுமே ரேடார் தாண்டி உள்ளே வர முடியாது. புட்டினோட அந்த ரஷ்யன் மேனுஃபேக்சர் கார் 3 இருக்குது. இந்த ஆர்எஸ்ன்னு ஒரு கார் இருக்குது, அதுதான் பிரசிடென்ட் யூஸ் பண்ணார். இது பாரம்பரியமாக அங்கே யூஸ் பண்ணுறது, பிரசிடென்ட் யூஸ் பண்ண அந்த காலத்தில் அந்தந்த காலத்தில் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கார் வெளியில் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. வெளியில் புத்தின்னு ஒருத்தருக்கு அந்த காரை விற்கவும் மாட்டாங்க. அந்த காரை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த ஒரே ஆள் யாருன்னா நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன். இன்றைக்கி இப்போ வந்து கிம் ஜாங் உன் அந்த காரை தான் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. எங்கே போனாலும் புத்தின் கொடுத்த காரை இப்போ கிஃப்டாக கொடுத்து இவரே ஓட்டி காமிச்சு கொண்டு போய் ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்துட்டு வந்தார். அந்த காருக்கு விலையே கிடையாது. அதை எவனும் அடிக்கவும் முடியாது, புரட்டி போடவும் முடியாது, ராக்கெட் அடிக்கவும் முடியாது, குண்டு துளைக்க. அந்த காரை வந்து கொடுத்த ஒரே ஆள் யாருக்குன்னா கிம் ஜாங் உனுக்கு தான். ஸோ அந்த ஆர்எஸ் காரை தான் இவர் வச்சுருக்காரு. இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு 2018 ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்தாங்க. வந்தோன்னு அவங்கள நான் சந்தித்தேன். அவங்க வந்து என்னென்னா அந்த காரை வந்து ஸ்பேர் அங்கே பண்ணால் காஸ்ட்லியாக வருதுன்னு சொல்லி ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியாவில் 3 கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனி கார்கள் எல்லாம் திருப்பி சூப்பராக இருக்கும், பயங்கர ஹெவியாக இருக்கும். மைலேஜ்னால் 8-9 தான் தரும். ஆனால் நீங்கள் ஒரு லாரியில் அடித்தா கூட லாரி காலியாக இருமே தவிர இந்த கார் ஒன்றாகாது. ரஷ்யா கார். இந்த ஆர்எஸ்லாம் அப்படி கார் சாதாரணமாகவே பிரசிடென்ட்டுன்னு இல்லை, வெளியில் விற்றாங்கன்னா அப்படி இருக்கும். ஜிஎஸ்ன்னு ஒரு வண்டி இருந்தது. அப்போ அந்த என்ஜினியர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அந்த இதுலேருந்து. அப்புறம் நான் அவங்கள சந்தித்து ஒரு பேட்டி போட்டோம். தந்தி டிவியில் இருக்கும், அது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ நமக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க ரஷ்யாவிலேருந்து வந்து. ஸோ அப்போ வந்து என்னென்னா ரஷ்யன் எம்பசியில் போய் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் வந்து என்னோடய இது வந்து அந்த இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸோட எந்த விதமான ஸ்பேர் பார்ட்ஸ் வேணாலும் அந்த அளவுக்கு கில்லியான ஆட்கள் கோயம்புத்தூர் ஆட்கள். ஒரு காலத்தில் இலங்கை போர் நடக்கும்போது துப்பாக்கியே இங்கே செஞ்சு கொடுத்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் துப்பாக்கியோட ஸ்பேர் பார்ட்ஸ், AK-47 ஸ்பேர் பார்ட்ஸு எங்கே செஞ்சாங்கன்னா கோயம்புத்தூரில் ரகசியமாக. அது ஒரு காலம் 80கள் எண்டில். அதே மாதிரி எந்த மெக்கானிக்கல் ஐட்டமாக இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்து கில்லி அடித்து நகர்த்திடுவாங்க. புதிய கண்டுபிடிப்புகளில் மதுரையில் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்காது, சென்னையில் இருக்காது. சென்னையில் கம்பெனி போடுவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் செய்வாங்க. ஆனால் புதுசாக யோசிச்சு அதை க்ரியேட் பண்ணி செய்கிறதெல்லாம் மெக்கானிக்கல் சைடில் பார்த்தா கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ நான் வந்து அந்த சிட்டியை பற்றி சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கு ஈஸி சென்னை தான். அப்போ கூட நமக்கு தெரிஞ்ச, ஆனால் அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாததுனால நான் ஒரு ப்ரப்போசல் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாக ரஷ்யன்ஸ் தான் தெரியும். அவங்களோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர், அங்கே போய் செட்டில் ஆனவங்க, ரஷ்யாவிலே செட்டில் ஆனவங்க அவங்க அப்பா. அதனால் அவர் படித்தது ரஷ்யாவில், அவருக்கு மட்டும் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும்.
வித் ரஷ்யன்ஸ் அதிகாரிகள், அந்த தூதரக அதிகாரிகளாக இருந்தாலும் யாருக்குமே இங்கிலீஷே தெரியாது. ஸோ அப்போ அவர் மூலமாக நம்ம அதை சொல்லிடணும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்னையோட நிறுத்தாங்க, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி மதுரை சிப்காட்லேயும் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக உங்கள் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா, அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பேட்டி எடுக்கிறோம், அது வேறு விஷயம். இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நமக்கு ரிக்வஸ்ட் நம்ம வைக்கிறோம்னு நிச்சயமாக நாங்கள் பார்க்குறோம். நான் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஹப்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் நீங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லும்போது எங்களுக்கு உண்மையிலே ஆர்வமாக இருக்குது, நாங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காரை வந்து ரீமேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2019 வந்து 19 பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால அது தடைபட்டிருக்கு. அது இன்னும் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ யாரோ வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா, எம்பசி அப்ரோச் பண்ணி ரஷ்யன் எம்பசி பண்ணாங்கன்னா திருப்பி அதை கொண்டு வர முடியும். ஸோ இந்த இதில் நம்ம அதையும் சொல்லி, ஸோ வந்து இப்படி வந்து என்னென்னா, அந்த ரஷ்யன் கார் மாதிரி ஒரு பாதுகாப்பான கார் எதுவுமே கிடையாது. ஜெர்மன் வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம இம்போர்ட் பண்ணி ஓட்டினாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பாடாவதி இப்போ இந்த பிளாஸ்டிக் கார் மாதிரி இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கோமே, சின்ன எல்லாமே இந்த மாதிரி இருக்காது, அது ஹெவியாக இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்காது அதில். ஏன்னா அவங்க செய்கிறதா செய்வாங்க தவிர, அமெரிக்காக்காரன் சொல்கிற மாதிரி மேலே வட்டமாக இருக்கணும், பின்னாடி எந்த ஒரு நெறிமுறையெல்லாம் கிடையாது, பாதுகாப்பு அம்சம் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படின்றதுனால அது ஒரு மைனஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதை கொண்டு வர முடியுமா என்னன்றது அது இந்தியன் கவர்மெண்ட் பேசிச்சுன்னா கொண்டு வரலாம், இந்தியாவுக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அவர்களுடைய புத்தினோட பாதுகாப்புன்ற இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, புத்தின் கூடயே இருந்த ஏன்னா உளவு பிரிவில் இருந்தவங்க இங்கிலாந்தில் போய் குடியுரிமை போயிட்டாங்க. புத்தினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதில் 2 புல்லுருவி அவங்களே ஒரு ஹோட்டலில் வச்சே புட்டின் போட்டு தள்ளிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு காஃபி சாப்பிட்டா 2 பிள்ளைங்க வந்து உட்காந்தாங்க, பேசினாங்க, காஃபி சாப்பிட்டா அடுத்த செகண்ட் அப்படியே சாஞ்சி செத்துட்டான். அந்த 2 பிள்ளைங்களும் எஸ்கேப். யாருன்னு இங்கிலாந்துனாலே கண்டுபிடிக்க முடியல. கேமராலாம் இருக்குது இத்தனைக்கும். அவன் யார், எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போனாங்கன்றது அப்போ புத்தின் எவ்வளோ அப்போ தான் மிரண்டு போயிட்டான் பிரிட்டனில். யார் அந்த 2 பிள்ளைங்க யாருன்னு, பொம்பளை பிள்ளைங்க தான் வந்தது, உட்காந்துது. இவன் வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கான், அவனும் வந்து உட்காடுறான், காஃபி சாப்பிட்றாங்க, ஒரு ஜிப்பு தான் அடிக்கிறான், அப்படி சாஞ்சான், செத்துட்டான். சிசிடிவியில் எல்லாமே இருக்குது, அந்த பிள்ளைங்களும் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆகி எங்கே போனாங்கன்னே தெரில. காத்துலாந்தி ஆடு, போலீஸு, மண்ணாங்கட்டினா ஒரு ரூமில் அந்த 2 பேர் யாருன்னு பிடிக்கவும் முடியல. அப்படின்னா அங்கேருந்து ரஷ்யாவில்னு சொல்கிறாங்க முடிச்சிட்டோன்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்க செஞ்சது நாங்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியுமே, செய்ய பார்த்தோன்னே யார் செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி புத்தினெல்லாம் நெருங்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அவரோட வேர்வை கூட வெளியில் தெரியாது. அவரோட சட்டை இருக்குல்ல, அது வேல்யூ. ஏன்னா அதை வேர்வையோட சட்டம் இருந்துச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடுவாங்க, பயாலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவரை என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருவாங்க, எப்படி பண்ணலான்னு. அதனால் அவர் சட்டை கூட வெளியில், ஷூவை கூட கழட்டி வைக்க மாட்டார். யூரினே விட மாட்டாருன்னு பார்த்துங்க. இப்போ அதே மாதிரி அந்த அவங்களோட இப்போ உளவு பிரிவு ஃபர்ஸ்ட் வர்றாங்க, அவர் பாதுகாப்பு பிரிவு எல்லாமே கொலாச் பண்ணி வந்து ஹோட்டலில் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. செவ்வறு அந்த ஹோட்டலில் அந்த ரூமை பேஸ்மெண்ட்லேருந்து ஏன்னா அடியோட வச்சுட்டு, இப்போ அடுத்த மாதம் வராருன்னா இந்த ஹோட்டல்லாம் தங்க வரணும், ஒரு 3 ஹோட்டலில் தான் தங்க போகிறாங்க. 3லேயுமே அடியில் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஹோட்டலோட பேர்த்து எடுத்துட்டாங்க. அதனால் அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கே ஸ்கேன் பண்ணி எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. அதுக்கு தானே அந்த சிறப்பு படைய வந்து எல்லாத்தையும் லிஃப்ட்டு, கிச்சனு, இது அவர் தங்குற ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலே இவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அமௌண்ட்டை கொடுத்து அது வேறு பணம் பிரச்சனை கிடையாது, என்டையர் ஹோட்டல் அவங்க கட்டுப்பாடு போயிடும். இப்போ அதில் இந்த மாதிரி இப்போ இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே ஓகே சார், என்டையராக எல்லா போலீஸ் ஆர்மி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்துட்டு புதினுடைய பாதுகாப்பில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அடிக்கடி பேசப்படுறது புதின் தோற்றமுடைய நபர்களை பல நாடுகளில் அனுப்பி. அது வந்து புத்தினே கிடையாது, புத்தினே இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. அதான் இந்த கம்ப்யூட்டர் கதையெல்லாம் கிளப்பி விடுவாங்க. அது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட். இந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க 4 காரில் வருவார், இவருக்கு புதினே கிடையாது. அது வந்து அமெரிக்க அதிபர்களுக்கு சொல்லுவாங்க. ஆமா, 2 பேரும் ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. ரீகன் வராருன்னா அவருக்கு முன்னாடியே ரீகன் மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு. ஆனா என்னன்னா கார் 3 கார் போகும். எந்த காரும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆமா,
3 கார் போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வராரா செகண்டில் வராரா 3 ஒரே மாதிரி தான் இருக்கும், எதுவுமே டிஃப்ரென்ஸே இருக்காது. தெரியாது. ஃபுல் கிளாஸ் ஏற்றி விட்டுருவாங்க. அதெல்லாம் இருக்குது. அது யூஎஸ் இப்போ ட்ரம்ப் வந்தாருனாலே இப்படி தான் இருக்கும். நம்ம ஜிஏ இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஜிக்கு அந்தளவுக்கு த்ரெட்டு கிடையாது. அவராக வாங்கி வாடகை கார் எடுத்து ஓட்டினா தான் உண்டே தவிர அவருக்கு அந்தளவுக்கு இதெல்லாம் த்ரெட்டெல்லாம் கிடையாது. ஜியை வளர்ச்சி இந்த காரில் போயிடுவார், அந்த காரில் போய் ஜிக்கு எதிரி பூரா வந்து பான்பராகி விற்கிறவனும் பானிபூரி விற்கிறவன். அவன்கிட்ட பாதுகாக்கிறது போலீஸே பாதுகாது. ஜிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் த்ரெட்டெல்லாம் கிடையாது. பெரிய த்ரெட்டு ஒரு இது பண்ண லோக்கல் லெவலில் மத தீவிரவாதி அவன் இவங்க தான் இருக்காங்க. இவங்க அதிகபட்சம் கையெறி குண்டு அதுதான், அது ஒன்றும் பண்ணாது. ஜி காரில் போட்டால் கூட கீழே விழுந்து போயிடும், அது பாட்டு கார் போயிடும், குண்டு அது பாருக்கு வேறு பக்கம் போயிடுச்சு. அந்த ஜிக்கு அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் த்ரெட்டு, ராக்கெட் லான்ச்சரு அந்த அளவுக்குலாம் கிடையாது. பாகிஸ்தான்காரங்க அந்தளவுக்கு யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அவங்களுக்கும் அது தெரியாது. தீபாவளி ராக்கெட்டே ஓட மாட்டாங்க. அவங்க இத்து போனவங்க. அவனை வச்சே நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறது தான். சும்மா பாகிஸ்தான் வந்துட்டான் போயிட்டான் நாங்கள் ஏறி அவனை அடிச்சிட்டோம் அப்படின்னு அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். பாகிஸ்தான்காரன் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நிச்சயமாக சார். இப்போ புதினுடைய பாதுகாப்பு அம்சங்கள், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்கும் வகையில் இருக்குது. என்டையர் ஏரியா, அந்த ரோடு எல்லாமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ முன்கூட்டியே வந்து இது திட்டமிட்டு அதான் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பிளான் பண்ணுறாங்கும் பொழுது பல தகவல்கள் வருது. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ புதின் வர்றாரு. ஸோ ஆல்ரெடி ட்ரம்ப் என்னால் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் புதின் வரும்பொழுது அப்போ இந்தியா யாருக்கும் அடிபணியவில்லை, நாங்கள் ரஷ்யாவோட ரொம்ப நட்புறவுல இருக்கோங்கிறத காட்டுறதுனால என்னென்ன பின்விளைவுகள் வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.